ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ஏசப்பா கிருபையினால நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஆண்டி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். கவனமா கேளுங்க குட்டீஸ். ஒரு கிராமத்துல ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் பேரு ரமேஷ். அவன் ரொம்ப சுட்டியாவும் அம்மாக்கு கீழ்ப்படியாமலும் இருந்தான். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு கோழி பறந்து தவறுதலா அவங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ரமேஷ் விளையாட்டாக அந்த கோழியை கல்ல கொண்டு அடித்தான். அது தலையில அடிபட்டு உடனே சுருண்டு விழுந்தது. பக்கத்துல போய் பார்த்த போதுதான் அது மரித்து இருந்தது. அவன் பயத்தோடு இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த கோழிய குப்பை தொட்டியில போட்டுட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த கோழிய பாத்தியான்னு ரமேஷ் கிட்ட வந்து கேட்டாங்க. ரமேஷ் உண்மையை பேச பயந்து போய் எனக்கு தெரியாதுன்னு அவங்க கிட்ட பொய்ய சொன்னான். இது ரமேஷின் மனதுல ஆழமா பதிந்து குற்ற உணர்வை கொடுத்தது. சில மாதங்கள் அப்படியே போயிடுச்சு. ரமேஷுடைய கிராமத்துக்கு ஒரு பாஸ்டர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் ஏசப்பாவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு 1 யோவான் 1:7 சொல்லிருக்கு. அதனால உங்க பாவத்தெல்லாம் ஏசப்பா கிட்ட அறிக்கையிடுங்கன்னு சொன்னார். ரமேஷ் அவனுடைய பாவத்தை ஏசப்பா கிட்ட அறிக்கையிட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டான். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் தான் செஞ்ச பாவத்தை அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பும் கேட்டான். அவங்க அவன் மனம் திரும்பினதை பார்த்து, அவன் பேசின உண்மையையும் பார்த்து மிகவும் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில இருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க? நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இத நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க குட்டீஸ். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிரி இருக்கான். அவன் யார் தெரியுமா? அவன்தான் சாத்தான். சாத்தான் வந்து ஏசப்பாவுடைய பிள்ளைங்களை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தந்திரங்களை செய்வான். எப்படி செய்வான்? கண்கள்னால நம்மளை பாவம் செய்ய வைப்பான். அதான் வீடியோ கேம்ஸ், பப்ஜி, சீரியல், சினிமா போன்றதை பார்க்க வைப்பான். காதுகள்னால கெட்ட பாடல்களை கேட்க வைப்பான். கீழ்ப்படியாம இருக்க வைப்பான். உதடுகள்னால பொய் சொல்ல வைப்பான். மற்றவங்களை பத்தி தப்பா சொல்ல வைப்பான். குறை கூற வைப்பான். இதெல்லாம் உதடுகள்னால செய்ய வைப்பான். தலையினால என்ன பாவம் செய்ய வைப்பான்? கெட்ட காரியங்களை சிந்திக்க வைப்பான். கெட்டதை நினைக்க வைப்பான். கைகள்னால என்ன பாவம் செய்ய வைப்பான்? தம்பி அக்காவோட சண்டை போட வைப்பான். திருடு பண்ண வைப்பான். இதெல்லாம் கைகள்னால பண்ண வைப்பான். கால்கள்னால என்ன பாவம் செய்ய வைப்பான்? தேவையில்லாத இடத்துக்கு போகிறது. அம்மா அப்பா போக வேண்டான்னு சொல்லியும் அதையும் மீறி கால்கள்னால சென்று பாவத்துல விழுந்து விடுவாங்க. இதெல்லாம் வந்து பிசாசு செய்யற காரியம். ஒரு நிமிஷம் நாம என்னென்ன பாவத்துல நம்ம விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். குட்டீஸ், இப்போ நம்ம ஜெபிக்கலாம். முட்டி போட்டுக்கோங்க. கண்மூடி கை கூப்பிக்கோங்க. ஏசப்பா, நாங்க கண்களினால செய்த பாவத்தை மன்னிங்க. தெரியாம வீடியோ கேம்ஸ், சினிமா, சீரியலை பார்த்து தப்பு செஞ்சிட்டோம். எங்களை தயவா இந்த இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கால்கள்னால செய்த பாவத்தை மன்னிங்க. அம்மா அப்பா எவ்வளவோ சொல்லியும் நாங்க போகக்கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு நாங்க போயிட்டோம் சாமி. தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் உதடுகள்னால செய்த பாவத்தை மன்னிங்க. பொய் சொல்லிட்டோம் ஆண்டவரே. பெரியவங்களை மதிக்காம எதிர்த்து பேசிட்டோம் சாமி. உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தலையினால கெட்ட சிந்தையை சிந்தித்து ஆண்டவரே உம்மை விட்டு வழி விலகி போயிட்டோம் சாமி. எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே.
உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கைகளினால எங்க அக்கா, அண்ணா, தம்பி எல்லாரும் அடிச்சிட்டோம் சாமி. ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க. உங்களுடைய ரத்தத்தினால எங்கள் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் உங்களுடைய தூய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே, எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. அனுதினமும் நாங்க ஜெபிக்க, வேதத்தை வாசித்து, கர்த்தாவே உமக்குள்ள நாங்க தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சரி குட்டீஸ், இப்போ லாஸ்டா ஒரு தடவை நம்ம மனப்பாட வசனத்தை படிச்சிருவோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. என் கூடயே சேர்ந்து ஒன் மோர் டைம் சொல்லிடுறீங்களா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. ஓகே குட்டீஸ், பாய், தேங்க்யூ.